ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான முருங்காய் குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். 1 பீஸ் போல் பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் 4 பூண்டும் போல் நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்கறத காட்டிலும் இந்த மாதிரி சேர்க்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயம் 3 சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் அரைக்கும்போது அதில் கொஞ்சம் தக்காளி சேர்ப்போம், அதனால் இதில் ஒரு தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அடுத்து நம்மளுடைய மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். முதல்ல 1/2 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 3 ஸ்பூன் போல் சேர்த்துக்கணும். இதை ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்சிருக்க முருங்காய்களை சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் இப்போ சேர்த்துடலாம். காய் நல்லா வெந்து வரணும், ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க, காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு சின்ன தேங்காவோட அரை மூடி ஃபுல்லாக எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 4-5 போல் சின்ன வெங்காயம் அண்ட் 2 சின்ன சைஸ் தக்காளி, அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஸோ நம்மளுடைய காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். ஸோ அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அலசியில் ஊற்றியாச்சு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி கூடவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஸோ இப்போ நம்மளுடைய குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாக இருக்குது. அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா அழகாக வந்திருக்கு. கடைசியாக கொத்தமல்லி விதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ எம்மியான சூப்பரான முருங்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.